நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டிட்வா புயல் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரியில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. ஆனால் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வரக்கூடிய நிலையில போலீசார் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க? முதல்ல அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு? வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயலானது புதுச்சேரி தென்கிழக்கில் 410 கிலோமீட்டரிலும் சென்னைக்கு தென்கிழக்கில் 510 கிலோமீட்டரிலும் இந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது. இதனுடைய வேகமானது தற்போது குறைந்திருக்கிறது. புதுச்சேரியில் இந்த புயலின் காரணமாக காலை முதலே அதிக அளவில் கடல் சீற்றமானது காணப்பட்டு வருகிறது. கடல் கொந்தளிப்புடன் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடலின் இந்த கொந்தளிப்பின் காரணமாக காற்றின் வேகமானது அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் வர வேண்டாம் என காவல்துறை மூலமாக காலையிலிருந்து இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து இந்த காற்றின் வேகமும் இந்த கடல் சீற்றமும் அதிகரித்து வருவதன் காரணமாக அந்த கடல் சீற்றம் மற்றும் அந்த காற்றின் வேகத்தை ரசிப்பதற்காக பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இங்கு புதுச்சேரி கடற்பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு காவல்துறை தற்போது யாரும் இல்லை. அவர்களை வெளியேற்றவும் எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கல்லின் மேலே நின்று கொண்டு செல்பி எடுப்பதும் மற்றும் புகைப்படத்தை எடுத்து அவர்கள் மகிழ்வதும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கடல் சீற்றமானது அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த ஆபத்தை உணராமல் இருப்பதன் காரணமாக பெருமளவில் இந்த விபத்தை ஏற்படும் கூடாது என்பதற்காக காவல்துறை உடனடியாக இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். ஏனால் நாளை புதுச்சேரியில் ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் அலர்ட்டின் மூலமாக புதுச்சேரியில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மீட்பு குழுவானது புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மீனவ பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் போட்டு மற்றும் படகுகள் அனைத்துமே கரையோரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து இயந்திரங்களும் பரபரப்பாக இயங்கக்கூடிய நிலையில புதுச்சேரி கடற்பகுதியில் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இங்கு அதிக அளவில் கடல் சீற்றமானது காணப்பட்டு வருகிறது. கடல் அலையின் சீற்றத்தின் காரணமாக காற்றின் வேகமானது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.